பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல மாரியம்மன் கோவில் பக்கத்துல ஒரு குடும்பம் அப்பா அம்மா பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. சில நாள் கழிச்சு அந்த ஊர்ல ஒரு மர்மமான நோய் பரவ தொடங்குச்சு. ஊர் மக்கள் அனைவரும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள சிறுமியும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டாங்க. சிறுமியின் தாயார் மாரியம்மனுக்கு விளக்கு ஏற்றி இந்த நோய் சீக்கிரம் விலகணும்னு கண்ணீரோட பிரார்த்தனை பண்றாங்க. அந்த இரவு பெண்மணி கனவுல மாரியம்மன் தோன்றி, நாளை காலை ஆற்றங்கரைக்கு சென்று முதல் தண்ணீரை எடுத்து எனது சன்னதியில் அபிஷேகம் செய்து பச்சை பூமாலை சூடு, உன் மகளும் கிராமமும் நோயின்றி விடுதலையாகும்னு சொல்றாங்க. மறுநாளே விடிய காலையில அந்த பெண்மணி ஆற்றங்கரைக்கு சென்று தண்ணீரை எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்றாங்க. பின் அந்த தண்ணீரை சிறுமியும் பருகுறாங்க. அவங்க உடல்நிலை சீராகுது. மக்களும் அந்த நீரை பருகி நோயிலிருந்து விடுபட்டாங்க. மறுநாளே மக்கள் மாரியம்மனுக்கு திருவிழா ஏற்படுத்தி சந்தோஷமா வாழ தொடங்கினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.